உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். இப்போ யாராச்சும் உங்கள் காலில் வந்து விழுந்தாங்கன்னா நல்ல வளமோடு நல்லா இருப்பான்னு சொல்கிறத விட நல்ல மன வளத்தோடு இருப்பான்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலத்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுங்கிறாங்களே அந்த மாதிரி நிறைய மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அழகாக எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு அதையும் கேட்டுருங்க. வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. ஐயோயோயோ இந்த டார்ச்சர் தாங்க முடியலையே, நிம்மதியாக இருக்க முடியலையே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும், இந்த டென்ஷனே இல்லாமல் இருக்கணும், அப்படியே ஃபுல் ரிலாக்ஸில் இருக்கணும். இது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். ஃபுல் ரிலாக்ஸாக என்ன, கொடைக்கானலில் போயிட்டு நல்லா ஒரு அங்கே ஹாலிடே மாதிரி அழகாக ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் இருந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பெல் அடித்தா ரூமில் காஃபியும் டிஃபனும் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு காலார உலாத்திக்கிட்டு அப்படியே பிடிச்சா போட்டில் போயிட்டு திருப்பி வந்து அப்படியே மறுபடி ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே எல்லா மக்களையும் பார்த்துட்டு சின்ன சின்ன கடைகளில் போய் எதாவது வாங்கி கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டு கொஞ்சம் சீஸ் சாப்பிட்டு அப்படியே நல்லா அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக போயிட்டு வேறு என்னெல்லாம் அங்கே பண்ண முடியுமோ அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணிவிட்டு அழகாக நைட்டு போய் அப்படி ஒரு 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 4 நண்பர்களாக சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோமா, சினிமா பார்க்குறோமா, டிவி பார்க்குறோமா, ஏதோ செய்து குடும்பமாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அழகாக போய் படுத்து தூங்கி நல்லா இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் எதை பற்றின எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறோம், நாளைக்கு மறுபடி பண்ணலாம், நாளான்னைக்கு மறுபடி பண்ணலாம். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு செய்வீங்க? 2 நாள், 4 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒன்றுமே செய்யாமல் டென்ஷனே இல்லாமல் அப்படியே ஜாலியாக போய்கிட்டு வரதே மைண்ட். நான் வந்து இதில் வந்து நமக்கு போய் சம்பாதிக்கணுமோ அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, எல்லாம் இருக்குது, ஒரு விதமான தேவையும் கிடையாது. இதே மாதிரி காலையில் எழுந்துறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு அக்கறையும் ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு ஞானி மாதிரி, ஞானி கூட இல்லை, போகி மாதிரி போகத்தோடு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும்? திரும்பி செய்ய 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 அது அழுத்தும் போகும். ஐயோ நாளைக்கு காலையில் கரெக்டாக காஃபி குடிக்கணுமேன்ற அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சாதாரண விஷயமே மறுபடியும் இன்றைக்கி வாக் போகணுமே, இந்த வாக் போகிறப்ப அவங்க எதாவது கேட்பாங்களே, நம்ம எதாவது பேசணுமே அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் மனசுக்குள்ளே அதே ஒரு பூதாகரமாக கிளம்பி டென்ஷன் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் கிடையாது. வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் தேவை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து டென்ஷனில் 2 வகைகள் சொல்லலாம். ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ், அதாவது இப்போ சதிக்கு இன்றைக்கி இப்போ செய்யணும், இப்போ முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி வந்து ஒரு சரி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, அவங்களுக்கு சிறப்பாக சமைக்கணும், இன்றைக்கி என்ன செய்யணும், அது நைட்லேருந்து யோசித்து பார்த்து என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து எதை வந்து ஊற போடணுமோ ஊற வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணுமோ பண்ணி எல்லாம் அன்றைக்கி காலையில் எழுந்து கடன்னு சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அன்றைக்கி அவங்க வரத்துக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக சமையலை முடித்து எல்லாம் பண்ணி நம்ம க்ளீனாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போயிட்டு அழகாக கொண்டு வந்து டேபிள் மேலே வந்து அந்த அந்த டிவியிலலாம் மாஸ்டர் ஷெஃப் ப்ரோக்ராம் வைக்கிறாங்களோ அது மாதிரி ரொம்ப அழகாக அடுக்கி வச்சு அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியோடு வாங்க 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 வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு விருந்தாளி வரவேற்கிறோமே. நோ, இது காலையிலேருந்து, ஏன் காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்தே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஏறிட்டே போகுது. நைட்டு சரியாக தூங்கியிருப்பீங்களா கூட தெரியாது அந்த டென்ஷன். ஆனால் அந்த டென்ஷனில் பரபரன்னு வேலையை செய்து முடித்து எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, அதை பார்த்து அவங்க சந்தோஷமாக பார்த்து அனுபவித்து சாப்பிட்டு ரசித்து உங்களை பாராட்டி இது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை? நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. பட் அந்த விருந்தாளிகள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி உங்களை ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி உங்களை ப்ரைஸ் பண்ணுறப்ப அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கும் இன்றைக்கி ஒரு ரிவார்டு, ஒரு பெரிய ஒரு பரிசு கிடச்சிது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த சடனாக வர ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது அந்த ரிவார்டுன்னு ஒன்று வருது. அப்போ என்ன ஆகுது, இது 2 சேர்ந்து வரப்போ நம்ம மூளை இன்னும் சிறப்பாகுது, இன்னும் கொஞ்சம் வளருது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகுது, இன்னும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ மனநலம் அப்படி ஒரு லிஃப்ட் ஆகி ரொம்ப அழகாக இன்னும் 4 விஷயங்கள் பண்ண முடியுது. எல்லாரோடையும் சிரித்து சந்தோஷமாக பேசி இவங்க கூட இருந்தாலே ஃபென்டாஸ்டிக்ப்பா அப்படின்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு நம்மளும்
நல்லபடியாக இருக்க முடியுது. ஸோ அந்த அக்யூட் சடனாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதை திடீர்னு வருது, திடீர்னா கொஞ்சம் நேரத்துக்கு வருது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு வரதை நம்ம வந்து போராடி ஜெயிச்சு அன்றைக்கி ஒன்று விஷயத்தை சாதிச்சு அதில் நம்ம ஒரு விக்ட்ரி நல்லா இருக்குது இல்லையா? மேட்ச் விளையாட போகிறீங்க, இருக்குது இன்றைக்கி இருக்குது ஒரு இன்னொரு 20 பாலில் 35 ரன் 60 40 ரன் அடிக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லையா? அங்கே போய் அங்கே நின்று அடித்து வேறு எதையுமே கவனம் இல்லாமல் அந்த பந்தையே பார்த்து பலார்னு அடித்து ஒரு பெரிய சச்சின் அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டு அடித்து முடிச்சு வரமே இல்லை, வந்த உடனே ஒரு குஷி. நோ திஸ் நம்ம மூளையை வளர வைக்கும். ஒரு விஷயத்தில் முனைஞ்சு இறங்கணும், எதுலேருந்தும் ஒதுங்கி போய் எல்லாம் அப்படியே ஒடுங்கி போய் சாதாரணமாக நம்ம இருந்துக்கிறோன்னு இல்லாமல் நம்மளால் முயன்ற அளவு என்னெல்லாம் செய்யணுமோ அதில் முயற்சி பண்ணி என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும், அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும்னு நம்ம செய்கிறோமே, அந்த ஸ்ட்ரெஸ் தேவை. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப தான் மனசில் ஒரு சந்தோஷம் வரும், மனசில் ஒரு திருப்தி வரும், நம்ம மனநலம் பெட்டராக போகும். ஸோ அது நம்மளால் எது முடியும் என்ன முடியாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம்னா இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட்டு வர முடியும். ஸோ மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கலாம், மாற்றக்கூடிய விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து மாற்றலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. பசி இருந்தால்தான் சாப்பாடோட ருசி தெரியுன்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால்தான் அந்த ரிலாக்ஸேஷனோட அருமையும் தெரியும். ஓகே.